வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 9 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி, என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ராஜேஸ்வரி நேரா கார்த்திய பார்த்து, "இங்க பாரு, நான் ஒரு தடவ பார்த்தாலே நான் ஒருத்தர நல்லா ஞாபகம் வச்சிருப்பேன். நீ சொல்லு, நீ யாரு?" அப்படின்னு. அதுக்கு நம்ம கார்த்தி சொல்றாரு, "மேடம், எனக்கும் உங்கள நல்லாவே தெரியும். ஆஃபீஸ் மீட்டிங்ல ஒரு தடவ உங்கள பார்த்திருக்கேன்." ராஜேஸ்வரி கார்த்திய பார்த்து, "இங்க பாருப்பா கார்த்தி, சாமுண்டீஸ்வரி எவ்வளவு பெரிய பணக்காரி. நீ எதுக்காக அவளை இப்படி ஏமாத்துற அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கலாமா?" அதுக்கு கார்த்தி சொல்றாரு, "மேடம், நான் ஏமாத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நான் இங்க வரல. ஒரு குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்." இதை கேட்டதோட ராஜேஸ்வரி சொல்றாங்க, "என்ன, குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக வந்திருக்கியா? அதுக்காக மனசாட்சியே இல்லாம ராஜேஸ்வரியை ஏமாத்துவியா? சாமுண்டீஸ்வரியை ஏமாத்துவியா? உனக்கு மனசாட்சியே இல்லையா?" அப்படின்னு கேட்க, அப்ப கார்த்தி சொல்றாரு, "இங்க பாருங்க மேடம், நான் ஏமாத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த வீட்டுக்கே வரல. ஒரு குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்." ராஜேஸ்வரி கேக்குறாங்க, "என்ன கார்த்தி சொல்ற? உன் குடும்பமா?" கார்த்தி சொல்றாரு, "ஆமா, சாமுண்டீஸ்வரி வேற யாரும் இல்ல, என்னோட அத்தை." இதை கேட்டதோட ராஜேஸ்வரி கேக்குறாங்க, "யாருக்கிட்ட போய் சொல்ற? சாமுண்டீஸ்வரிக்கு எந்த உறவும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ எதுக்காக இப்படி போய் சொல்ற?" அப்ப கார்த்தி சொல்றாரு, "இங்க பாருங்க, எந்த உறவும் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இது மாதிரி சாமுண்டீஸ்வரி அத்தைக்கு அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, அவங்களோட அப்பா அம்மா இன்னும் உயிரோட தான் இருக்காங்க." இதை கேட்டதோட ராஜேஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. இது வரைக்கும் சாமுண்டீஸ்வரி இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. கார்த்தி சொல்றாரு, சொல்றதுக்கான சூழ்நிலை இல்ல, அதனால இத்தனை வருஷமா சாமுண்டீஸ்வரி அத்தை இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்தாங்க. ஆனா அவங்க வந்துட்டு எதுக்காக அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்தாங்கன்னா, எங்க தாத்தா சாமுண்டீஸ்வரி அத்தைக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக பிரிஞ்சு இருந்தாங்க. ஆனா 30 வருஷம் என் தாத்தாவும் பாட்டியும் அவங்க பையன் ராஜராஜாவை பார்க்காம தண்டனை அனுபவிச்சுட்டாங்க. இதுக்கு மேலேயும் தண்டனை அனுபவிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு எப்படியாவது அவங்கள ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குடும்பத்துக்குள்ள மறுபடியும் வந்திருக்கேன். மேடம், நீங்க மட்டும் உண்மையை சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த குடும்பம் மறுபடியும் ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேடம், தயவு செஞ்சு இந்த விஷயத்த பத்தி நீங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க மேடம்." அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கெஞ்சிறாரு. அப்ப ராஜேஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, "உன் கம்பெனி கூட நான் ஒரு டீலிங் போட்டிருந்தேனே, ஞாபகம் இருக்கா?" கார்த்தி கேக்குறாரு, "என்ன மேடம்?" அப்ப ராஜேஸ்வரி சொல்றாங்க, "உன் கம்பெனி கூட ஒரு 25 கோடிக்கு நான் டீலிங் போட்டிருந்தேன். ஆனா என் கம்பெனி சாதாரண கம்பெனி அப்படின்னு சொல்லி என் கம்பெனியை ஒதுக்கினேன். அதுக்கப்புறம் என் கம்பெனி கூட யாருமே வந்துட்டு பார்ட்னர்ஷிப்புக்கு வரல. ஏன்னா அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனியே ஒதுக்கின கம்பெனி. அதனால இந்த கம்பெனி கூட போட்டி வச்சுக்கிட்டா கண்டிப்பா ஒண்ணுமே நடக்காது, ஒண்ணுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எங்க கம்பெனியை விட்டு ஒதுங்கணும் அப்படின்னு தான் நினைச்சாங்க. சோ கண்டிப்பா இதுக்கு மேலேயும் இந்த உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறியா? இங்க பாரு, நான் என்ன நினைச்சாலும் இனிமே நடக்க போறதுதான் நடக்கும். இனிமே உன் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நான் நினைச்சது இன்னைக்கு நடக்க போகுது. இங்க பாரு கார்த்தி, உன்னால என் கம்பெனி இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம ஆகிருச்சு. அதனால நான் போயிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட உண்மையை சொல்லி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்க போறேன்." இதை கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சியாகி ராஜேஸ்வரியை கெஞ்சுறாங்க, "மேடம், தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க மேடம், தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க. என் குடும்பம் இன்னைக்கு ஒத்துமையா இருக்கணும்னா அதுக்கு இத பண்ணியே ஆகணும். தயவு செஞ்சு ஒத்துக்கிடுங்க மேடம்." ஆனா ராஜேஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு, உன்னால என் கம்பெனி ஒண்ணுமே இல்லாம லாஸ் ஆகிருச்சு. அதுக்கு நான் கண்டிப்பா உன் குடும்பத்தை பழி வாங்கியே ஆவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜேஸ்வரி ரொம்ப கோவமா பேசுறாங்க. இதை கேட்டதோட நம்ம கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்னடா இது, இவங்க இப்படி பேசுறாங்களே அப்படின்னு. அப்ப நம்ம கார்த்தி நேரா ராஜேஸ்வரி கிட்ட, "இங்க பாருங்க மேடம், உண்மையை சொல்லாதீங்க. மறுபடியும் உங்க கம்பெனி கூட டீலிங் போடுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன்." ஆனா அந்த ராஜேஸ்வரி சொல்றாங்க, "உன்னால என் கம்பெனி ஒண்ணுமே இல்லாம ஆகிருச்சு. அதனால மறுபடியும் நான் டீலிங் போட மாட்டேன்." அப்படின்னு சொன்னதோட நம்ம கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்ப ராஜேஸ்வரி,
நேரா கார்த்தியை பார்த்து, உன்னை பத்தின உண்மைகளை இன்னும் கொஞ்ச நேரத்துல சாமுண்டீஸ்வரி கிட்ட நான் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்தியை முறைச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதையெல்லாம் பார்த்ததோட நம்ம கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்னடா இது, மேடம் இப்படி பேசுறாங்களே அப்படின்னு. அப்ப ராஜேஸ்வரி கோவமா நேரா சாமுண்டீஸ்வரியை போய் பாக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா ராஜேஸ்வரிய பார்த்து, சொல்லு ராஜேஸ்வரி. அப்ப ராஜேஸ்வரி சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, அப்படி என்கிட்ட என்ன தனியா பேச போற? ராஜேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இது உன் லைஃப் மேட்டர், வரையா இல்லையா? இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதே நேரத்துல சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ராஜேஸ்வரி அங்க அத்தனை பேர் இருக்கும் பொழுது திடீர்னு என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னேன், அப்படி என்ன பேசணும்? ராஜேஸ்வரி சொல்றாங்க, சரி வீட்டுல ஒரு டிரைவர் ராஜான்னு ஒருத்தன் இருக்கானே, அவன் எப்படிப்பட்டவன்? அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அவனை மாதிரி ஒருத்தன் கிடைச்சதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப நல்ல பையன். இன்னைக்கு என் குடும்பத்துல எல்லாருமே நிம்மதியா இருக்கும் அப்படின்னா அதுக்கு அவன் தான் காரணம். இந்த குடும்பத்துல நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. இந்த பிரச்சனை எல்லாத்துல இருந்துமே அவன் காப்பாத்திருக்கான். சோ அவன் ரொம்ப நல்லவன். அவன் இந்த குடும்பத்துக்காக பல உதவிகள் பண்ணியிருக்கான். இது கேட்டதோட அந்த ராஜேஸ்வரி சொல்றாங்க, போதும் சாமுண்டீஸ்வரி, அவன் இத்தனை நாளும் உன்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கான். சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன ராஜேஸ்வரி சொல்ற? அவன் என்னை ஏமாத்தினானா? அவன் எப்படி என்னை ஏமாத்துவான்? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, யாரோ தப்பா சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக இப்படி சொல்ற. பல பேரு பல நேரத்துல அந்த டிரைவர் ராஜாவை பத்தி தப்பா சொல்லியிருக்காங்க. ஆனா என்னைக்குமே அவன் தப்பானவன் இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு, அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றதையெல்லாம் நம்பாத. இங்க பாரு, அவரு ரொம்ப நல்லவரு. அதுக்கு ராஜேஸ்வரி சொல்றாங்க, ரொம்ப நல்லவரா? பல கோடி சொத்துக்களுக்கு அதிபதி, எதுக்கும் உன் வீட்டுல வேலை பார்க்கணும், அதை யோசனை பண்ணி பாத்தியா? இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, யாரு பல கோடி சொத்துக்கு அதிபதி? அப்ப ராஜேஸ்வரி கேக்குறாங்க, வேற யாரு, உன் வீட்டுல டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானே அந்த ராஜா, அவன்தான் பல கோடி சொத்துக்கு அதிபதி. சாமுண்டீஸ்வரிக்கு செம ஷாக்கு. என்ன, பல கோடி சொத்துக்கு அதிபதியா? அவன் பல கோடி சொத்துக்கு எப்படி அதிபதியா இருக்க முடியும்? ஏன்னா அவன் சாதாரண டிரைவர் தானே, 5க்கும் 10க்கும் கஷ்டப்படுறவன். காசு இல்லை அப்படின்ட்டு தான் என் வீட்டுல வேலை பார்க்கறான். அவங்க அம்மாவை கூட ரேவதி மீட் பண்ணியிருக்காளே, அதுக்கு அந்த ராஜேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, உன்னை நல்லா நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க. இங்க பாரு போட்டோவை, அவன் பேரு ராஜா இல்ல, அவன் பேரு கார்த்திக். அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனி, பிரபல அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனி தெரியுமா? ரொம்ப நம்பர் 1 உலகத்திலேயே. அதோட எம்டி தான் இவன். இவனோட அம்மா தான் அபிராமி. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன அபிராமியா? ராஜேஸ்வரி சொல்றாங்க, என்ன இந்த பேரு எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா, பேரு கேள்விப்பட்டது மாதிரிதான் இருக்கு. அதுக்கு அந்த சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, எப்படி இவனை பத்திர டீட்டெயில் உனக்கு தெரியும்? அதுக்கு அந்த ராஜேஸ்வரி சொல்றாங்க, தெரியாமையா பின்ன, ஒரு பெரிய கம்பெனிக்கு டீலிங் போடுறதுக்காக அவனை போய் பார்த்தோம். அப்ப அவன் என் கம்பெனி கூட டீலிங் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொன்னான். இதனால என் கம்பெனி அகல பாதாளத்துக்கு போயிட்டு. சரியான செல்ஃபிஷ். அவனை மாதிரி ஒருத்தனையா நீ இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க? இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, அவன் உன்னை நல்லா ஏமாத்திட்டான். அவனை மாதிரி ஒரு ஆளை நீ இந்த வீட்டுக்குள்ள எப்படி அலோவ் பண்ண? எப்படி அவனை நம்புனன்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, அவன் உன்னை நல்லா ஏமாத்தி இருக்கான். இங்க பாரு, இதுக்கு மேலேயும் அவனை இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்காத. இப்பவே அவனை இந்த வீட்டை விட்டு துரத்து. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னடா இது, இவங்க இப்படி சொல்றாங்களே. அதுக்கு நம்ம ராஜேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் சொல்றது நம்பல அப்படின்னா உன்கிட்ட நான் போட்டோ காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட போட்டோ, ஃபேமிலி போட்டோ எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. இதை பார்த்ததோட சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னால நம்பவே முடியல, டிரைவர் ராஜாவா இப்படி? அப்ப ராஜேஸ்வரி சொல்றாங்க, அந்த அளவுக்கு உன்னை ஏமாத்தி இருக்கான். இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் நம்பினது அவனை மட்டும்தான். கடைசியில அவனே இப்படி துரோகம் பண்ணுவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பல பேர் சொன்னாங்க இவன் நல்லவன் கிடையாது அப்படின்னு. நான் தான் தேவையில்லாம இந்த டிரைவர் ராஜா மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா பேசுறாங்க சாமுண்டீஸ்வரி. அதுக்கு ராஜேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு,
தலைக்கு வந்த பிரச்சனை தலைப்பாகையோட போச்சு அப்படிங்கிற மாதிரி இவனை இப்பவே இந்த வீட்டை விட்டு துரத்து. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இவனை தான் நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருந்தேன். ராஜேஸ்வரி கேக்குறாங்க, என்ன சாமுண்டீஸ்வரி சொல்ற? இவனை போய் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சியா? அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா, இவனை தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா அந்த மாயாவும் மகேஷும் தவறான தொடர்புல உள்ளவங்க. இது கேட்டதோட ராஜேஸ்வரிக்கு ஷாக் ஆகுது. என்னடி சொல்ற? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா, இது மாதிரி அந்த மாயாவும் மகேஷும் தவறான தொடர்புல உள்ளவங்க. அதை பத்தின விஷயம் எனக்கு ஆல்ரெடி தெரியும். சோ எப்படியாவது நம்ம ரேவதிக்கும் டிரைவர் ராஜாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு நினைச்சேன். ஏன்னா டிரைவர் ராஜா ரொம்ப நல்லவர் அப்படின்னு நினைச்சேன். கடைசியில அவரும் இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணிருப்பாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப ராஜேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இது வரைக்கும் நீ எல்லாரையும் நம்பினது போதும். எல்லாருமே உன்னை நல்ல நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. இனிமேலும் இந்த கல்யாணத்தை நீ தொடர்ந்து நடத்த வேணாம். கல்யாணத்தை நிப்பாட்டு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னால இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி கேக்குறாங்க, ஏன் சாமுண்டீஸ்வரி, என்னாச்சு? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்ல, இது மாதிரி நான் கல்யாணத்தை நிப்பாட்டினா அந்த இருக்காளை பரமேஸ்வரி, அவ எப்ப அவளோட பேரனை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கா. நான் மட்டும் இப்ப இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினா கண்டிப்பா அவ அவளோட பேரனை கூட்டிட்டு வந்துட்டு என்னோட ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவா. இதனால அவகிட்ட நான் தோத்த மாதிரி இருக்கும். கண்டிப்பா இது நடக்கவே நடக்காது. இங்க பாரு ராஜேஸ்வரி, நான் எப்படியாவது இதை பாத்துக்கிறேன். நீ இந்த விஷயத்த மட்டும் எப்படியாவது சொல்லாது. இது கேட்டதோட ராஜேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த கல்யாணம் பாதிலேயே நின்னா அது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய அவமானம். உன்னை எல்லாருமே ரொம்ப மோசமா பேசுவாங்க. எதுக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், இதுக்கு மேல என்ன யோசனை பண்ண வேண்டியது இருக்கு? இந்த கல்யாணம் கட்டாயம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்னதோட நம்ம ராஜேஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. என்ன சாமுண்டீஸ்வரி, இவ்வளவு வீரமா பேசுவேன், திடீர்னு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்றேன், இதெல்லாம் சரியா? இது கேட்டுட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, கண்டிப்பா அந்த பரமேஸ்வரியோட பேரை இந்த வீட்டுக்கு மருமகனா வரக்கூடாது. இது கேட்டதோட ராஜேஸ்வரி சொல்றாங்க, சரி, என்ன பண்ண போற? நான் போலீஸை கூப்பிட்டு அந்த மாயா மகேஷை கைது பண்ண போறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை பண்ண போறேன். சோ இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ராஜேஸ்வரி. இங்க பாரு, அந்த கார்த்தி பெரிய பிசினஸ் மேன். சோ அவன்கிட்டேருந்து நீ எப்படி தப்பிப்ப? அவன் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் இங்க வந்திருப்பான். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன நடந்தாலும் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அந்த டிரைவர் ராஜாவை பார்த்து கேக்குறேன் அப்படின்ட்டு நேரா சாமுண்டீஸ்வரி கார்த்தியை போய் பாக்குறாங்க. ஏ கார்த்தி அப்படின்னு கார்த்தியை நேரா சாமுண்டீஸ்வரியையும் பாக்குறாரு, ராஜேஸ்வரியையும் பாக்குறாரு. இன்னொரு பக்கம் கார்த்தி ஏற்கனவே மயில் வாகனத்தையும் ராஜராஜாவையும் பாக்குறாங்க. மயில் வாகனம் கேக்குறாரு, என்னாச்சுப்பா கார்த்தி, உன் முகமே ரொம்ப பதட்டமா இருக்கு, ஏதாவது பிரச்சனையா? கார்த்தி சொல்றாரு, நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு. ராஜராஜா கேக்குறாரு, என்னாச்சு? மயில் வாகனம் சொல்றாரு, ஆமா கார்த்தி, நீ பதட்டமா பேசுறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சுன்னு சொல்லு. அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு, இது மாதிரி நான் யார் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராஜேஸ்வரின்னு ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, அவங்க வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரி அத்தைக்கிட்ட சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அவ்வளோதான், இனிமே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இது கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, என்னப்பா கார்த்தி, இவ்வளோ பெரிய குண்டு தூக்கி போடுற? அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா, இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அத்தைக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டிலேயே இருக்க முடியாது. ரேவதியோட கல்யாணத்தை தான் நான் எப்படி நிப்பாட்ட போறேன்னு தெரியல. இந்த டாக்டர் மல்லிகா வந்துட்டா கூட ரேவதி கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணலாம். ஆனா அந்த டாக்டரையும் காணும். அதுக்கு நம்ம மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா, ஒருவேளை உன்னால இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியல அப்படின்னாலும் நாங்க எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்றோம். நாங்க எப்படி ரேவதியோட வாழ்க்கை அப்படியே போற மாதிரி விடுவோம்? கண்டிப்பா விட மாட்டோம். கண்டிப்பா ரேவதியோட வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது எங்களோட பொறுப்பு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, கண்டிப்பா வேற ஏதாவது ட்ரை பண்ணி அந்த மாயா மகேஷ் ரேவதியை கல்யாணம் பண்றதுக்காக ஏதாச்சும் ஒரு வகையில ட்ரை பண்ணுவாங்க. எதுக்கும் நீங்க பாதுகாப்பா இருங்க. மயில் வாகனம் சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி தூரமா நின்னுக்கிட்டு கார்த்திக் அப்படின்னு கூப்பிட, சாமுண்டீஸ்வரி கார்த்தி அப்படின்னு கூப்பிடுறத பார்த்துட்டு கார்த்தி திரும்பி பாக்குறாரு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஐயோ,
என்னப்பா கார்த்தி இது? அத்தை உன்னை கார்த்தின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ராஜராஜா சொல்றாரு. அதான் மாப்பிள்ள, கண்டிப்பா ஏதோ பெரிய பிரச்சனை நடக்க போகுது. அதே நேரத்துல சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, உனக்கு வெக்கமா இல்ல? இந்த வீட்டுக்குள்ள நீதான் கார்த்தி அப்படின்னு சொல்லி நுழையிறதுக்கு உனக்கு தைரியம் இல்லை. நீதான் அபிராமியோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு நுழையிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட தைரியமே இல்லை. இப்படி கோழை மாதிரி உன் பேரை ராஜான்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம், என் பேரு ராஜா அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. என் பேரு ராஜான்னு சொன்னது இவர் தான். நான் என்னைக்குமே என் பேரு ராஜா அப்படின்னு போய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள நுழையவே இல்லை. நீங்க தான் என்ன டிரைவர் ராஜான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன புத்திசாலித்தனமா பேசுறதுன்னு நினைப்பா? இங்க பாரு, தேவையில்லாம இனிமே இந்த வீட்டுக்குள்ள வராத. உன் மேல நான் கொஞ்சம் மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தேன். அதனாலதான் உனக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாம நீ இப்பவே இந்த வீட்டை விட்டு போக சொல்றேன். மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிரு. பரமேஸ்வரி, நீ இப்படிப்பட்ட ஒரு கேவலமான காரியத்தை பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மரியாதையா உன் பையனை கூட்டிட்டு போயிரு. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, எதுக்குடி என் பேரனை கூட்டிட்டு போகணும்? நான் கூட்டிட்டு போக மாட்டேன். ரேவதியோட கழுத்துல கார்த்தி தாலி கட்டுறத நான் பார்த்துட்டு தான் போவேன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, போனா போகுது, உயிர் பிச்சை கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்படியும் நீ திறந்துற மாதிரி இல்லைல்ல. இப்ப நீ மட்டும் இந்த இடத்த விட்டு போகல, அப்புறம் இந்த சாமுண்டீஸ்வரி யார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கும். அதுக்கு நம்ம பரமேஸ்வரி சொல்றாங்க, மாமியார் மருமக சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆயிருச்சுல்ல. மாமியார் மருமக சண்டை போட முடியலையேன்னு எனக்கு ரொம்ப நாளா கவலையா இருந்துச்சு. ஆனா அந்த கவலைய நீ இப்ப தீர்த்து வைக்க போற. கேளுடி, என்னடி கேட்க போற? சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரிய பார்த்து, இங்க பாரு பரமேஸ்வரி, இதுக்கு மேல எதுவும் பேசுனீன்னா அப்புறம் நான் பொல்லாதவ ஆகிருவேன். மரியாதையா இந்த இடத்த விட்டு இப்ப போக போறியா இல்லையா அப்படின்னு கேட்க, அதுக்கு பாட்டி சொல்றாங்க, நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். என் பெத்த பிள்ளை இங்க இருக்கான். என் பெத்த பிள்ளை பெத்த பொண்ணுங்களும் இங்க இருக்காங்க. நான் இந்த வீட்டுல இருக்க வேண்டியவதான். இந்த வீட்டை விட்டு என்ன போ அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த வித உரிமையும் கிடையாது. அதனால நான் கண்டிப்பா இந்த வீட்டுல தாண்டி இருப்பேன். இந்த இடத்துல தாண்டி இருப்பேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இதை கேட்டதோட நம்ம கார்த்தி பரமேஸ்வரிய பார்த்து, பாட்டி, நம்ம மேலதான் தப்பு. அதனால நீங்க தயவு செஞ்சு பொறுமையா இருங்க பாட்டி. பாட்டி சொல்றாங்க, டேய், எத்தனை நாள்டா இப்படி பொறுமையா இருக்கிறது? இவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பா. குட்ட குட்ட நம்ம குனிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அர்த்தமே கிடையாது. இங்க பாரு, நான் கண்டிப்பா அவளுக்கு இன்னைக்கு ஒரு பாடம் கற்பிச்சு கொடுத்துட்டு தான் இந்த இடத்த விட்டு போவேன். அவளுக்கு கண்டிப்பா நான் இடம் கொடுக்க மாட்டேன். நான் யாரு அப்படிங்கிறத அவளுக்கு இன்னைக்கு நான் நிரூபிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியை பார்த்து பரமேஸ்வரி கோவப்படுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. ஆகா, என்னடா இது பிரச்சனை இவ்வளவு பெருசா போயிட்டே இருக்கே அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுறாரு. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஹால்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.